ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மித்ரா தமதி ஃபுட்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட்ஸு இட்லி தோசை பொடி. அதாவது நம்ம நார்மலாக இட்லி தோசை பொடி செய்வோம்ல, அதை மாதிரி இது கொஞ்சம் ஸ்பெஷலாக சீட்ஸ் எல்லாம் வச்சு இட்லி தோசை பொடி மேக் பண்ணுறோம். இது வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்ற வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம எடுத்துகிட்ருக்கிறது ஒரு 5 வெரைட்டி ஆஃப் சீட்ஸு. இது வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் நான் வர வர சொல்கிறேன். இப்போ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்டவ்வில் கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் ஃபஸ்ட்டு பம்கின் சீட்ஸை போட்டு அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த பம்கின் சீட்ஸோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மசில் ஸ்ட்ரென்த்தை க்ரோத் பண்ணும், ப்ளஸ் மெக்னீஷியம், ஜிங்க்கு இதெல்லாம் இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் அதே மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன் ப்ரோட்டீன், சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஜென்ரலாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். சன்ஃப்ளவர் சீட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இதில் குட் ஃபேட் இருக்குது, ஸோ ஹார்ட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் விட்டமின் இ இருக்குது, ஸ்கின்னை க்ளோ பண்ணும். நெக்ஸ்ட்டு செசமி சீட்ஸில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் விட்டமின்ஸு, மினரல்ஸு. ஸோ இது வந்து போன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரலாகவே செசமி சீட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னால் ஷேர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் ஃபைபர், ஒமேகா 3 இருக்குது. ஸோ சியா சீட்ஸை நம்ம நல்லா இது வந்து கொஞ்ச நேரம் வறுத்தாவே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு கூட ப்ளஸ் நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகாயும், அதுக்கப்புறமா ப்ளஸ் இது வந்து ஹேர் க்ரோத்துக்குன்றதுனால நம்ம வந்து கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கருவேப்பிலையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா காஞ்சிருச்சுன்னா கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை கருவேப்பிலையை நல்லா அந்த அடிகனமான பாத்திரத்தில் போட்டு 2-3 வாட்டி வதக்கும்போது அதுவே காஞ்சி அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே தங்கும். வரமிளகாயை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்காகவும், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா உலர்த்தி நல்லா காய வச்சிடணும். நல்லா, ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு ஹீட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம வறுத்தெடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்துடும். இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.